முதல் ஆயுதமே மது. மதுதான் இந்த சமுதாயத்தின் மீது இன்றைய திணிக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒடுக்குமுறையே மதுதான், டாஸ்மாக் தான். இங்க உள்ளுக்குள்ள இருந்து அந்த இளைஞர்களை குடிக்க வச்சு இளைஞர்களையும் ஆண்களையும் குடிக்க வச்சு அவன் மன ரீதியா அவனை சிந்திக்க விடுறது கிடையாது, உடல் ரீதியா ஒரு எதிர்ப்பு சக்தி கிடையாது, ஒரு கோபம் வருவது கிடையாது, ஒரு சமூக பற்று கிடையாது, ஒரு இனப்பற்று கிடையாது, ஒரு தேசம் என்ற பற்று எதுவுமே கிடையாது. அவர்கள் பிடித்து வைத்த மண் சிலையை போல் இருக்கணும். அப்படி இருக்க வைக்கிறதுக்கு தான் அவன் முழுக்க அவனுடைய நோக்கமே. அதற்கு அவனுடைய முதல் ஆயுதமே அந்த மதுங்கிறது தான். இந்த டாஸ்மாக்கை கொண்டு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி போல நம்ம மக்கள் வாழுகிற ஊருக்கு பக்கத்துல எல்லாம் வைக்கிறது. இவனை எப்படி நிறைய குடிக்க வைக்கிறது தான். அதுக்குன்னே ஒரு IAS ஆபீசர் 10-15 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேயே உட்காந்து கலெக்டர்களுக்கு இதுதான் வேலை, ரெவன்யூ ஆபீசருக்கு இதுதான் வேலை. எப்படி இவர்களை குடிக்க வைக்கலாம், எல்லா சமூகத்தை விடையும் இந்த சமூகத்துல குடிக்க வச்சே நாசமாக்கணும் என்பது ஒரு பெரிய ஒரு சதித்திட்டமாகவே இங்க போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் ஐயா வந்து மீண்டும் இந்த மதுவுக்கு எதிரான போராட்டம், மதுவுக்கு எதிரான மக்கள் பிரச்சாரம் என்று எல்லாத்தையும் திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறார்.